வணக்கம் மக்களே. இசைஞானி இளையராஜாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாட்டுக்காக 63 டியூன் போட்டிருக்காங்க. ஆனால் முதல் டியூனே ஓகே தான். இளையராஜா பேசாததால் வந்த அந்த வினை இந்த பாட்டுக்கு சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இந்த பாட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடந்த 1981ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் ராஜபார்வை என்ற திரைப்படம். இந்த படத்தில் நடிகர் கமல்ஹாசன், மாதவி மற்றும் பல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நடிகர் கமல்ஹாசனோட 100வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பாங்க. இந்த படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெறலைனாலும் கலை ரீதியாக இது ஒரு முக்கிய படைப்பாக கருதப்படுதுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடிகர் கமல்ஹாசன் பார்வையற்ற வயலின் கலைஞராகவும், மாதவி ஆங்கிலம் பேசும் பெண்ணாகவும் நடிச்சிருப்பாங்க. ஒரு பார்வையற்ற மனிதரோட உலகம், அவரது காதல் உணர்வுகள் மற்றும் வாழ்க்கை குறித்த நுட்பமான பதிவுகளை இந்த படம் ஆழமாக பேசியுள்ளதுனே சொல்லலாம். நடிகர் கமல்ஹாசன் தன்னோட உடல் மொழியாலும் பார்வையின்மையை கண் அசைவுகளாலும் வெளிப்படுத்தி ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தோட பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சிச்சு. அதற்கு காரணம் இசையமைப்பாளர் இளையராஜா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த அந்திமழை பொழிகிறது என்ற பாடல் இன்னைக்கு வரைக்குமே ஒரு காவிய பாடலாக கருதப்படுகிறது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. இந்த நிலையில் அந்திமழை பொழிகிறது பாடலோட டியூன் உருவான விதத்தை பற்றி நடிகர் கமல்ஹாசன் மற்றும் இசைஞானி இளையராஜா பகிர்ந்திருக்காங்க. அவங்க பேசியது என்னன்னா, அந்திமழை பொழிகிறதுன்ற பாடலுக்காக இளையராஜா அவர்கள் 9 டியூன் போட்டிருக்காங்க. சும்மா இருந்ததால் வந்த வினையை சொல்கிறேன். முதல் டியூனே நன்றாக இருந்திருக்கு, ஆனாலும் 9 டியூன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசிய இசையமைப்பாளர் இளையராஜா சொல்லியிருக்காங்க, அந்திமலை பாடலுக்கு 63 டியூன் போட்டேன். அதற்கு பிறகு முதல்ல போட்ட டியூன் நன்றாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டியூனையே இறுதியில் ஓகே செஞ்சுருக்காங்க. இசைஞானி இளையராஜா ஒரே நாளில் 6 பாடலுக்கு டியூன் போடும் வல்லமை படைத்தவர். 80-90கள் காலகட்டத்தில் முன்னணி நடிகரோட படங்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா தான் இசையமைச்சாங்க என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. பல நடிகர்களும் இயக்குநர்களும் இசைஞானி இளையராஜா தான் தங்களோட படத்திற்கு இசையமைக்க வேண்டும் என்று காத்திருந்து படங்கள் இயக்கிய காலங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் இசைஞானி இளையராஜாவை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.